வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது என்னென்ன டைப் இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அது ஒரு ஃபண்டு. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒரு தனி கரன்சி வேல்யூ மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அது வேல்யூஸை சொல்கிறது தான் என்ஏவிம்பாங்க. என்ஏவினா ஒன்றும் இல்லை, நெட் அசெட் வேல்யூ. இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டில் வருது. ஒரு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி பண்ணுற சொல்கிறாங்க. அவங்களோட என்ஏவி வேல்யூ வச்சு தான் கால் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம ரூபா நோட்டுக்கு 100 ரூபான்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபண்டோட வேல்யூ வந்து என்ஏவி அசெட் வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க. அதான் என்ஏவி ஷார்ட் ஃபார்ம். அந்த வேல்யூஸ் வச்சு தான் அவங்க வந்து அந்த ஃபண்டு ஒரு விற்கினா சரி வாங்கினா சரி, நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா இருக்கா, ஒரு ஃபண்டோட 10 ரூபாவா, நம்ம ஒரு 1000 ஃபண்ட் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் வேல்யூவும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இதோட ப்ராசஸ் எப்படின்றது அடுத்து பார்க்கலாம். ஓகே, இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பல்கான அமௌண்ட்டை கொடுத்து இந்த என்ஏவி வேல்யூவில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ரூபாவை எடுத்துகிட்டு பல வித்தியாசங்கள் இருக்குது, பல டைப் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஒவ்வொரு விதத்தில் போய் ஒவ்வொரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் போய் மொத்தமாக போகிறதோட இவங்க வந்து பல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 கம்பெனி 1000 கம்பெனி அவங்க ஸ்பிட் பண்ணி நம்ம கொடுக்குற 1000 ரூபாவை ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ரூபான்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து சில கம்பெனி ஏறும், சில கம்பெனி இறங்கும், டவுன் ஆகும். ஸோ இதனால் மார்க்கெட் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண இவங்களுக்கு வந்து ஒரு காமனாக மணி வந்து போடுறப்ப, இப்போ நார்மலாக பேங்க்கில் போடணும் ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, இதில் போட்டால் ஒரு 15 to 18 வரையும் காமனாக வந்துடும். ஸோ இதனால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்ரு. நார்மலாக பேங்க்கில் போய் எப்படி போடுறதோட இது வந்து பெட்ரு. ஸோ இதுக்கு வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது ஈக்விட்டி ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டுனா அதாவது ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட்டில் வந்து போய் பல்காக போடுவாங்க. மேக்ஸிமம் ஃபண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 80 to 90% வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் ஷேர் வாங்குவாங்க. ஸோ இதனால் என்ன போகுதுன்னா, மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க், பட் ஆனால் ஹை ரிட்டர்ன்ஸ். ஒரு 15% 30% வர கூட வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் ஏறும், டவுன் ஆகும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி மூவ் பண்ணுறது அந்த ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஈக்விட்டி டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இது ஃபஸ்ட் டைப். அடுத்து டெப்ட் ஃபண்டு. இந்த டெப்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க். என்னென்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட நேம்ஸில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கே இல்லை, பட் ஆனால் என்னென்னா லோ ரிட்டர்ன்ஸ், கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 10 to 15 தான் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க ரிஸ்க் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இதோட ஃபண்டு வந்து கம்மி. அடுத்து மூணாவது பார்த்தா ஹைப்ரிட் ஃபண்டு. இது என்னென்னா, டெப்ட் ஃபண்டும் ஈக்விட்டி ஃபண்டும் சேர்ந்து பண்ணுறது தான். அதாவது ஒரு 50% வந்து ஈக்விட்டி ஃபண்டு, ஒரு 50% இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரு ஒரு 60 ரிஸ்க்கு அந்த மாதிரி இவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹை ரிஸ்க், கொஞ்சம் ஓரளவு ரிஸ்க் எடுப்பாங்க. சேஃப்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது பாண்டில் போட்டால் எப்படின்னா ரிட்டர்ன்ஸ்க்கான காமனாக 1,00,000 ரூபா போட்டோன்னா அது பாண்டிலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் ஒரு 10% வரும். ஸோ இதில் வந்து ஒரு ரிஸ்கில் வந்து ஒரு 5% வந்தாலும் 15% காமனாக வச்சுருவாங்க. ஸோ அதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ரிஸ்க்கும் எடுப்பாங்க, ஒரு சேஃப்டிக்கும் பேக்கப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இல்லை எஸ்ஐபிமாங்க, இன்னும் லம்ப் ஃபண்டு. எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு நம்ம வருஷக்கணக்காக போட்டுட்டு மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு, அந்த சின்ன அமௌண்ட் ரெகுலராக பே பண்ணணும். மாதம் ஒரு 1000 ரூபாவோ, அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா அப்படின்னு பே பண்ணிட்டே வருவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுற ஒரு அதோட வேல்யூ, வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம கெட்டுற ஃபண்டு வந்து கொடுக்குற ரூபா வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்காக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். அடுத்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒன் டைம் தான் என்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது, 10,00,000 ரூபா இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்டில் போய் மொத்தமாக போட்டேன், எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் எப்போ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ஸோ அது மார்க்கெட்டோட வேல்யூவை பொறுத்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் சம் ஃபண்டு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆளும் டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் ஏகப்பட்ட சின்ன கம்பெனி நம்ம சுற்றி இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. இது இன்னும் கன்வர்ஷன் சார்ஜ்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபண்டு, நான் ஒரு டாப் 100 யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா அந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆன்லைனில் ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது, அனலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து எந்த மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.